இப்போ உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு நேற்று. அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய கட்சி அவருடைய வேட்பாளருக்கு அவருடைய தலைவர்ன்றதுனால அவங்க பிரச்சாரத்துக்கு வராங்க. அது அவங்க ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு அவங்க வேட்பாளர் எங்களுக்கும் வராருல, எங்களுடைய பொதுச்செயலாளர் வராரு நாளைக்கு. நாங்கள் பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம்ட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நாங்க அதோட பெரும்பான்மையா நாங்களும் வெற்றி பெறுவோம். நாளைக்கு எங்க பொதுச்செயலாளர் பிரச்சாரத்துக்கு வராரு. நல்லா நம்முடைய கட்சியுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் ஆதரித்து நாளை மாலை ஆம்பூர், பள்ளிகொண்டா, திருப்பத்தூர், ஜோலாப்பேட்டை பகுதிகள் எல்லாம் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார். அதிமுக கூட்டணியில ஒற்றுமை இல்லை என்று ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அவரு சொல்றாரு, அவரு எங்களுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஒத்துமை இல்லாத ஓடி போனவர் தானே. அவரு போய் ஒத்துமையை பத்தி பேசுறாரு. பெண்கள் தமிழகத்தில் முதல் மாநிலமா இருக்க பாதுகாப்புல அப்படின்னு சிஎம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. முதல் மாநிலம்னாக்க பாலியல் சீண்டல் மட்டுமே கிட்டத்தட்ட 40,000 பேர் இந்த ஆட்சியில 40,000 பேருக்கு மேல பாலியல் சீண்டல்ல அந்த குற்றத்துக்காக அந்த குற்றம் செஞ்சவங்களாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு நீங்க பாக்குறீங்க, சின்ன குழந்தைல இருந்து முதியவர்கள் வரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு யாருன்னு பார்த்தா முழுக்க எல்லாம் திமுக காரங்க. இன்னைக்கு ஞானசேகரன் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சு? பாலியல் சீண்டல். எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றாரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை பத்தி அவர் எப்படி பேசலாம்? இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை துறைக்கு தெரியாதா இன்னைக்கு எந்த அளவுல பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, எங்களுடைய தலைவர்களுக்கு என்டிஏ குற்றச்சாட்டு. அதான் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய குற்றங்கள் இப்படி பெண்கள் மீது இருக்கின்றன. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லாத ஒரு அரசுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் போதைப்பொருள் சாதாரணமா கிடைக்குதுங்க. சாதம் வாங்கி எங்க ஊர் ஜோலாப்பேட்டை வந்து ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருளுடைய நடமாட்டம். இன்னைக்கு போதைப் பொருள்ல மட்டும் மாற்றவங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது பல ஆயிரம் பேர் இன்னைக்கு இதே அரசாங்கத்துல அந்த நடவடிக்கை எடுத்தது மட்டும், நடவடிக்கை எடுக்காதவங்க எவ்வளவு பேர்? இந்த அரசாங்கம் நம்ம மட்டுமா சொல்றோம், பொதுமக்கள் சொல்றாங்க. பள்ளிக்கூடங்கள் அருகாமல், கல்லூரி அருகாமல் போதைப் பொருள் சாதாரணமா நடமாட்டம் இருக்குது, கிடைக்கிறது. இப்படிதான் இந்த அரசாங்கத்தில் இருக்கு. இதுதான் மக்கள் விருத்து. இன்றைக்கு அடுத்து ஆட்சி மாற்றம் வர வேண்டும், எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணங்கள். பட்ஜெட்ல தமிழக அரசு புரியல. மத்திய அரசுடைய பட்ஜெட்ல தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. எது புறக்கணிக்குது? இன்னைக்கு இவங்க மத்திய அரசோடு தொடர்ந்து இன்றைக்கு அவர் சொன்னார், திருச்சியில பேசிட்டு போகும்போது சொன்னார், இன்னைக்கு பல ஆயிரம் கணக்கான கோடியை நம்ம தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக வழியில பட்டியலிட்டு போட்டு சொன்னார். யாரு? பாரத பிரதமர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப அவர் கொடுத்ததுல போய் ஒரு பாரத பிரதமர் போய் சொல்லிட்டு போறாரா? அவர் புள்ளி விவரத்தோட கொடுக்கிறார். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இவ்வளவு 1000 கோடியை நாங்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக வழங்கி இருக்கின்றோம் என்ற அந்த புள்ளி விவரத்தை கொடுக்கின்றார். அப்ப புள்ளி விவரம் கொடுக்கக்கூடிய பாரத பிரதமர் பொய்யை சொல்லுவாரா? ஒரு பதவியில் இருக்கக்கூடிய பாரத முக்கிய பதவி, அப்போ அவர் சொல்றது பொய்யா? இவர் சொல்றது மொத்தம் பொய்யே இருக்குது. பொய்யே சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க, சொன்னதை செய்ய முடியாதவங்க, இப்படி இவங்க இதுதான் சொல்லிருந்த காலத்துக்கும் பொய்ய சொல்லியிருந்தா இந்த ஆட்சி மீண்டும் பொய்ய சொல்லி ஆட்சி கொண்டலாம்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய பாச்சா பலிக்காது. அடுத்து தமிழகத்தில் அமையப்போற என்டிஏ கூட்டணி தலைமையான நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையில தமிழ்நாட்டிலே ஆட்சி அமையும். நீங்களும் பத்திரிகை துறையும் பார்க்கதான் போகிறீர்கள். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.